வணக்கம், வெல்கம் டு ஹாப்பி சேவிங் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் நிஃப்டி 50 பற்றி போன வீடியோ பார்த்தோம். ஸோ அதில் அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, நிஃப்டி நெக்ஸ்ட் 50யோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அதோட கம்பேரிசன் பற்றியும், இந்த நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் என்னெல்லாம் அடங்கி இருக்கும், எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்கும், அதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஹாப்பி சேவிங் யூடியூப் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போட போகிற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நிஃப்டி 100ங்கிறது வந்து இண்டெக்ஸில் இருக்க டாப் 100 ஸ்டாக்ஸ் தான் நிஃப்டி 100ல் வரும். ஸோ நிஃப்டி 50ன்னு சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேங்க் 1லேருந்து 50 வரைக்கும் இருக்கிற ஸ்டாக்ஸ் தான் நிஃப்டி 50 கீழே வரும். அதே 51லேருந்து 100க்குள்ளே இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நிஃப்டி நெக்ஸ்ட் 50 கீழே வரும். நிஃப்டி நெக்ஸ்ட் 50 பார்த்தீங்கன்னா ஜான்வரி நியூ இயர் 1997 அப்போது இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து எவ்ரி 6 months ஒன்ஸு இண்டெக்ஸ் வந்து ரீபேலன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது ரீபேலன்சிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாப் ஸ்டாக்ஸ் எதெல்லாம் அந்த நிஃப்டி நெக்ஸ்ட் 50க்குள்ளே வரும் அப்படிங்கிறது வந்து அந்த ஸ்டாக்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து இருக்கும். லைக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டாக்ஸ் வந்து அந்த நெக்ஸ்ட் 50க்குள்ளே இருக்கலாம். இன்கேஸ் அவங்க புவராக பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அது வந்து பின்னாடி போயிடுச்சுன்னா அந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்க்ளூட் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே பார்த்து பண்ணணும்னு இல்லை. பை டிஃபால்ட் நீங்கள் இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் போடும்போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாமே வந்து நல்ல கம்பெனிஸில் தான் இருக்கும். இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் ஆஃப் நிஃப்டி 50 அண்ட் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 ஓவர் 10-year பீரியட். அதாவது நிஃப்டி நெக்ஸ்ட் 50 வந்து மேலே உங்களுக்கு போகிற கிராஃப், அதாவது லைட் ப்ளூவில் இருக்குல்ல அது வந்து 8.4% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு ஓவர் 10 years. அதே நிஃப்டி 50 வந்து 6.2% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு ஓவர் திஸ் 10 years. இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த டிப், அதாவது கொரோனாவால் ஏற்பட்டிருக்க இந்த லாஸ் அதை தாண்டியும் உங்களுக்கு வந்து 8.4% ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு. இன்கேஸ் அது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அதை விட ரொம்பவே பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு ரெண்டுமே. இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நிஃப்டி நெக்ஸ்ட் 50யோட ஃபேக்ட் ஷீட்டில் இருந்து எடுத்தது. அதாவது ஆஸ் ஆன் April 30, 2020 படி எந்தெந்த கம்பெனிஸ் அதோட வெயிட்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம். அவென்யூ சூப்பர் மார்ட்ஸ் அதோட வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.47, Divi's Laboratories 4.58%, HDFC Life Insurance Company 4.52%, Dabur India 4.26%, SBI Life Insurance Company 4.14%, ICICI Lombard General Insurance Company 3.98%, Pidilite Industries 3.58%, Godrej Consumer Products 3.17%, Lupin 3.09%, Colgate Palmolive வந்து 3%. இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு 100 rupees இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு 5% வந்து இந்த அவென்யூ சூப்பர் மார்ட்ஸ் போவோம். அந்த மாதிரி இது கால்குலேட் பண்ணிக்கணும். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி நெக்ஸ்ட் 50யோட எக்ஸ்போஷர் பற்றி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா டாப் 3 செக்டார்ஸ் வந்து ஃபினான்ஷியல் சர்வீசஸ், கன்சியூமர் கூட்ஸ் அண்ட் ஃபார்மா. இந்த 3 செக்டாருமே வந்து 76% கான்ட்ரிபியூட் பண்ணுது. மற்ற எல்லா செக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்குது. பட் ஸ்டில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5% கிட்ட வந்து மற்ற எல்லாமே கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக இது வந்து ஒரு ரொம்பவே வெல் டைவர்சிஃபைடு அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸில் எந்தெந்த கம்பெனிஸ்லாம் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 கீழே வருதுன்னு பார்த்தா HDFC Life Insurance Company, SBI Life Insurance Company, ICICI Lombard General Insurance, அப்புறம் ICICI Prudential Life Insurance, இவங்க எல்லாமே வந்து நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் ஃபினான்ஷியல் சர்வீசஸாக கவர் ஆகிறாங்க. நெக்ஸ்ட் கன்சியூமர் குட்ஸ் பார்த்தீங்கன்னா அவென்யூ சூப்பர் மார்ட்ஸ் லிமிடெட், கோல்கேட் பால்மோலிவ், தாபர், யுனைடெட் ஸ்பிரிட்ஸ், பெர்ஜர் பெயிண்ட்ஸ், இது எல்லாமே வந்து கன்சியூமர் கூட்ஸில் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 கீழே வருது. ஃபார்மா கம்பெனிஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா Divi's Laboratories, Lupin Limited, Biocon, Aurobindo Pharma Limited, Cadila Healthcare. இந்த 5மே தான் வந்து ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸாக நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் வருது. அடுத்தது ஆயில் அண்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா பெட்ரோநெட் அண்ட் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம்.
இது ரெண்டு கம்பெனி மட்டுமே ஆயில் அண்ட் கேஸ்ல நிஃப்டி நெக்ஸ்ட் 50 உள்ள வருது. அண்ட் ஆட்டோமொபைல் பார்த்தாக்கா மதர்ஸ் அண்ட் சுமி சிஸ்டம்ஸ், பாஷ் லிமிடெட் அண்ட் அசோக் லைலாண்ட் இந்த 3 கம்பெனி மட்டுமே ஆட்டோமொபைல் கீழே நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல வருது. நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் ரெண்டு விதமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒன்று இடிஎஃபாக இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லைனாக்கா இண்டெக்ஸ் ஃபண்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ மெயினான இடிஎஃப்ஸ் முதல்ல இங்கே பார்க்கலாம். இது வந்து எந்தெந்த கம்பெனி இஷ்யூ பண்ணுறாங்கிறது இங்கே கொடுத்துருக்கோம். ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 ETF இருக்குது. அதுக்கப்புறமா ஆதித்ய பிர்லா சன் லைஃப் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 ETF இருக்குது. அப்புறம் ரிலையன்ஸ் ஷேர்ஸ் ஜூனியர் பீஸ்னம் இருக்குது. எஸ்பிஐ ETF நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இருக்குது. அப்புறமா யூடிஐ நிஃப்டி நெக்ஸ்ட் 50 ETF இருக்குது. இதெல்லாம் ஒரு சாம்பிளுக்கு தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இது விட நிறையா கம்பெனிஸும் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். இதுவும் வந்து நிஃப்டி நெக்ஸ்ட் 50 ஃபண்ட்ஸ். இது வந்து டிஎஸ்பி மியூச்சுவல் ஃபண்டோடது. டிஎஸ்பி நிஃப்டி நெக்ஸ்ட் 50 ஃபண்ட் இருக்குது. யூடிஐ நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்குது. ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்குது. ஐடிபிஐ நிஃப்டி ஜூனியர் இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்குது. ஸோ ஜூனியர்னு சொல்கிறதும் வந்து நெக்ஸ்ட் 50 தான் வந்து ஜூனியர்னும் சொல்கிறாங்க. ஸோ இப்படியும் நீங்கள் நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம நிஃப்டி நெக்ஸ்ட் 50 பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோவில். இதில் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, ரிப்ளை பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ஹாப்பி சேவிங் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி சேவிங் யூடியூப் சேனல்.